நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு இரும்பு கடைக்கு வந்திருக்கோம். இங்க என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுல இருந்து நமக்கு தேவையான ஏதாவது பொருள் கிடைக்குமா அப்படிங்கறத பார்த்துட்டு சப்போஸ் நமக்கு தேவையான பொருள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துட்டு போய் சரி பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மதராசப்பட்டினத்தில் நம்ம எம்ஜி ஆக்சர் வச்சிருந்த ஒரு கேமரா கிடைச்சிருந்துருக்கு. பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. பில்டு குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜப்பான் ப்ராடக்ட் மேட் இன் ஜப்பான். சோனி கிடையாது, யாசிகா. அது பிராண்டட் தான், யாசிகா கேமரா பிராண்ட். இது இன்னும் இது ஒர்க் ஆகுது பாரு. இதெல்லாம் கலெக்ஷனுக்கு நம்ம வச்சுக்கிடலாம். ஃபங்க்ஷன் ஆகுது பாரு. நான் ஜூம் பண்ணும்போது தெரியுதா, இன்னும் ஒர்க்கிங்கில் இருக்குது பாரு. இங்கே இந்த ட்ரிகர்லாம் ஒர்க் ஆகுது தெரியுதா. இந்த நாப் அப்படி சுற்றினா அப்படின்னா அந்த பிளேட்டுங்க ஓப்பன் ஆகுது. அப்படியே ஓப்பன் பண்ணால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாரு. எவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட் இது. ஃபிலிம் ஒன்லி. இதெல்லாம் ஃபிலிம் வைக்கணும் போல் இருக்குது. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நாப திருப்பணும்னு நினைக்கிறேன். இப்படி திருப்பிட்டு அவ்வளோதான், நம்ம அப்படியே எடுக்க வேண்டியதான் ஃபோட்டோவை. தெரியல, அப்படியே ஒரு என்ன 80 90 இல்லை அதுக்கு கூட தான் இருக்கும் போல இருக்குது. நல்ல ப்ராடக்ட், கலெக்ஷனுக்கு வச்சுக்கிடலாம். சூப்பர் ப்ராடக்ட்டு. ஆனால் இப்போதைக்கு நம்ம தேவைப்படலை. அதனால் ஓரமாக வச்சுட்டு வேறு எதாவது கிடைக்கான்னு பார்ப்போம். ஆம்பிளிஃபையர் இது நல்லா தான் இருக்குது, பேனாசோனிக்கோடது. பில்டு குவாலிட்டி பாரு. இது நம்ம லைட்டுக்குள்ளது, தள்ளு வண்டி கடையில் அதுக்கு நம்ம லைட்டு போட்டுக்கலாம். 2 அவுட்புட் நம்ம எடுத்துக்கிடலாம். இதுக்குள்ளே பேட்டரி இருக்கும், சின்ன ஒரு யூபிஎஸ் மாதிரி லைட்டுக்கு மட்டும். டிசி மோட்டார் இது நல்லா தான் இருக்குது. சிரிக்கான் அவனையும் கவி எடுத்துக்கிடுமா. அதை 5 கிலோ தான். ஆமாம், 5 கேஜி. மகாபாரதத்துக்குள்ள எல்லா வால்யூம்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழில் தான் இருக்குது. இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை தெரியுதா. கார்ட்டூன் தெரியல. ஒருவேளை அப்படியே ஆடியோவாக ரன் ஆகுமா இல்லை அப்படின்னா கார்ட்டூனாக ரன் ஆகுமான்னு தெரியல. இது தாண்டே வீடியோ தாண்டே, நம்ம சீரியலில் வரும்ல அதுதான். அது என்ன தெரியுதா, எல்லாமே இருக்குது தெரியுதா. புதுசு தான், அப்படியே வந்துருச்சு ஸ்கிராப்பில். இது என்னது ராமாயணம். இதெல்லாம் வீடியோ தெரியுதா. பழைய ஏதோ படம் நினைக்கிறேன். எல்லாம் ஒரே தான். அது மகாபாரதம், இது வந்து ராமாயணம். ரெண்டுக்கு இல்லை வேறு வேறு சீடிஸ், நிறைய வால்யூம்ஸ் இருக்கும் அதுலேயே. பனிக்கட்டி வீரர்களும் அக்னி கோட்டையுமா, ஆங்கிரி பேர்டு. எல்லாம் ஃபுல்லாக கார்ட்டூனாக தான் இருக்குது. அனிமல். ரைம்ஸ். ஓ சரி சரி. ஓ ஐசேஜ் எல்லாம் இருக்குது. ஜிப் லாக் ஆகிருக்கு. அப்படி வெளியேவா பார்ப்போம். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் டிஸ்பிளே நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. வேணால் எடுத்துகிட்டு வேணால் போவோம், போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பார்த்துக்கிடும். இது ஒரு ரேட்டு போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போதைக்கு வந்ததுக்கு நல்ல ஒரு தேர்ன பொருள் அப்படின்னா இந்த பொருள் தான். நம்ம எடுத்துக்கிடுவோம். என்ன ரேட்டு சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம கிளம்பலாம். டிவியை ஃபைனலாக ஒரு 250 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். வாங்க வீட்டுக்கு கொண்டு போய் கலட்டி இது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க இரும்பு கடையில் இருந்து 250 ரூபா கொடுத்து ஒரு 32 இன்ச்சு டிவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கான வீடியோவில் அந்த டிவியை கலட்டி அது உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும், அந்த டிவியில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும், அந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்த டிவிக்கு ஒரு மறு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுதான் அன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம எடுத்துகிட்டு வந்த டிவி. இப்போ நம்ம டிவியை கலட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த டிவியை அங்கே வச்சு ஆன் பண்ணி பார்த்துருந்தோம், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இங்கே ஒரு தடவை வச்சு ஆன் பண்ணி பார்த்துருவோம்.
லைட் எதுவுமே எரியலை, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. டிவிங்கிறது டெட்டில் தான் இருக்குது. கலட்டி பார்ப்போம் என்னென்னு. நம்ம டிவி பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரூலாம் இருக்குது, அதை ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். ஆனால் எல்லா ஸ்க்ரூவுமே நல்லா ரஸ்ட் ஆகிட்டு இருக்குது. சீல் கீழேயும் ஸ்க்ரூ இருக்குது. அப்போ இந்த டிவி இது வரைக்கும் கழட்டி வேலை பார்க்குற போல இருக்குது. இது ரொம்ப வருஷமாக அப்படியே வெயிலில் கடந்திருக்கும் போல இருக்குது. பாதி ஸ்க்ரூவை கழட்ட முடியல, பாதி கிடையாது 2-3 ஸ்க்ரூவை கழட்ட முடியல. அதெல்லாம் வேறு வழி இல்லாமல் உடச்சி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. மதர் போர்டு கண்டிஷனை பார்த்தாலே தெரியுது எப்படி இருக்குது, நல்ல டஸ்ட் இருக்குது. நம்ம இருக்க கனெக்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மதர் போர்டை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து செக் பண்ணிக்கிடுவோம். இதுதான் நமக்குள்ள மதர் போர்டு. இப்போ நம்ம மல்டிமீட்டரை வச்சு என்னென்ன வேல்யூலாம் இருக்குது, ஏதாவது போர்டு ஷார்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிவி கீழே எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம டிவிக்கு பவர் சப்ளை கொடுத்து பார்த்துருந்தோம், ஆனால் மதர் போர்டுங்கிறது ஆன் ஆகலை. அதனால போர்டு வந்து ஷார்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். அதுக்காக இருக்க கெப்பாசிட்டர், டயோடு, அதுக்கப்புறம் மற்ற எல்லா காம்பனன்ஸும் நான் மல்டிமீட்டர் வச்சு நான் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் செக் பண்ண வரைக்கும் எந்த காம்பனன்ஸுமே டேமேஜ் இல்லை, ஷார்ட் இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அப்புறம் ஏன் அந்த மதர் போர்டு ஆன் ஆகலை அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். நல்லா டீப்பாக பார்க்க போய் தான் தெரிஞ்சிருந்துச்சு, நம்ம பவர் கார்டு இருக்குல்ல அதுதான் கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் செக் பண்ண போய் தான் கண்டுபிடிச்சிருந்தேன். அதில் மாற்ற இடத்துல அது வந்து வோல்டேஜே உள்ளே வரல. நான் மல்டிமீட்டர் வச்சு அதை கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்துருந்தேன், கண்டினியூட்டியுமே இல்லை. அதனால வேற ஒரு பவர் கார்டை போட்டு நான் ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். டிவிங்கிறது லைட்டுங்கிறது பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மதர் போர்டு ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான், அதாவது அந்த பவர் கார்டு கம்ப்ளைண்ட் தான். அதை நான் ஃபஸ்ட்டே நான் செக் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு நம்ம ஐபிஐ போட்டு க்ளீன் பண்ண தேவை இருந்திருக்காது, மதர் போர்டை கம்ப்ளீட்டாக செக் பண்ண வேண்டியது இருந்திருக்காது. என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரலாக நம்ம எப்படி நம்ம செக்கிங்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஐபிஐ வச்சுட்டு மதர் போர்டை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை க்ளீன் பண்ணாமல் இருந்தாலே மதர் போர்டுங்கிறது ஆன் ஆகி தான் செஞ்சுருந்துருக்கும். நான் அந்த பவர் கார்டை நான் கவனிக்கலை ஆர்வத்தில். அதனால நான் அப்புறம் கடைசியாக தான் கண்டுபிடிச்சேன் அதோட பவர் கார்டு தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு. ஸ்க்ரீனை பார்த்தா தெரியும். நான் மதர் போர்டு ஓரளவுக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐபிஎஸ் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு நான் இன்னொரு தடவை ஆன் பண்ணி பார்த்துருந்தேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம பவர் கார்டை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் போட்டு செக் பண்ணி பார்த்துருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் கண்டினியூட்டியே வந்துருந்துருக்காது, 2 சைடுமே வரல. அப்போ என்ன அப்படின்னா அந்த ஒயருங்கிறது கட்டு கிடக்குன்னு அர்த்தம். அதனால நான் வேற ஒரு பவர் கார்டை போட்டு ஆன் பண்ணி பார்த்துருப்பேன், அதில் கண்டினியூட்டிங்க கரெக்டாக இருந்திருக்கும். பாருங்கள், போட்டு பார்ப்போம். நம்ம மல்டிமீட்டரில் பீப் சவுண்டு வருதா, அதனால இந்த பவர் கார்டை மட்டும் மாற்றினாலே போதும், டிவி பிரச்சனை மொத்தமாக முடிஞ்சிருச்சு, நமக்கு லாபம் தான் நினச்சி நான் அசம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா அதிலே போட்டால் அதிலே ஆன் ஆகலை. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருந்தேன் நம்ம சுவிட்ச் போர்டுக்கு பவர் சப்ளை வரல அப்படின்னு. அதுக்கப்புறம் கீழே போய் சுவிட்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துருந்தேன். நம்ம லைட்டுங்கிறது க்ளோ ஆரம்பிச்சிருச்சு, மதர் போர்டும் ஆன் ஆயிருச்சு. ஃபைனலாக நமக்குள்ள போர்டுங்கிறது ஆன் ஆயிருச்சு. ரொம்ப சின்ன கம்ப்ளைண்ட் தான், அந்த ஒயர் தான் பிரச்சனை. நான் சுவிட்ச் போர்டில் போட்டு பார்த்துருந்தேன், அப்போ எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சோம், கீழே சுவிட்ச் போடல. அதுக்கப்புறம் இங்கே சுவிட்சை வந்து போட்டு பார்த்தோம், இப்போ லைட்டுங்க தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் இதை நம்ம டிஸ்பிளேல கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேல படம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து சரியான ஒருத்து ஃபஸ்ட் நம்ம டிஸ்பிளேல போட்டு பார்ப்போம். ஓகே, டிஸ்பிளே ஆன் பண்ணுற அளவுக்கு நம்ம டிஸ்பிளேல கனெக்டர் மட்டும் மாட்டி விட்டுருக்கோம். மற்ற ஸ்பீக்கர் லைன், வைஃபை லைன்லாம் மாட்டி விடலை. சுவிட்ச் போட்டா ஒரே நிமிஷம். அந்த பட்டன் ஒர்க் ஆகலை. லைட்டுங்கிறது அப்போ எரிஞ்சிக்கிட்டே தான், சோப்பு லைட்டுங்கிறது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இது டேரெக்டாக ஷார்ட் பண்ணி பார்க்கேன். டிஸ்பிளே எதுவும் படம் வந்தா சொல்லுண்ணே. இப்போ ப்ளூ கலர் லைட்டு எரிஞ்சிருச்சு, வந்துருச்சா? ஏதாவது படம் வந்திருக்கணுமே. எல்லா லைனும் கரெக்டாக தான் இருக்குது.
பேக் லைட்டாக சரி, இன்னும் பேக் லைட் அடிக்கலையே. வந்துருச்சா? படம் வந்துருச்சா? வா இல்லை பார்க்க சந்தோஷமாக இருக்கோட மாட்டாங்களே சார். டிஸ்பிளே நல்லா இருக்குன்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன். டிஸ்பிளே தான் மாற்றணும். நம்ம எடுத்துகிட்டு வந்த டிவியோட டிஸ்பிளேங்கிறது ஃபுல்லாக லைன் விழுந்ததுனால கண்டிப்பாக நம்ம காஃபை ரீபேண்டிங் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம டீகான் போர்டை சர்வீஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா வேறு டிஸ்பிளே மாற்ற மாதிரி தான் இருக்கும். நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஸ்கிராப்லேருந்து எடுத்த ஒரு டிஸ்பிளே ஒன்று இருக்குது. இந்த டிஸ்பிளே டெட்டில் தான் இருந்துருந்துச்சு. சரி ஓகே, இன்றைக்கி இதை ரெடி பண்ணி இந்த டிவியில் போடலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். இதில் என்ன அப்படின்னா டிஸ்பிளேங்கிறது பிளாங்காக தான் இருக்கும், பேக் லைட் மட்டும் தான் எரியும். இதே மாதிரி பேக் லைட் மட்டும் எரியக்கூடிய டிஸ்பிளே டெட்டான ஒரு டிவிஎஸ் ஸ்கிராப் ஷாப்லேருந்து எடுத்து நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணி நம்ம போட்டுருந்துருப்போம். அதே மாதிரி இதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சிகேவி லைன்ஸை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணி நான் பார்த்துருந்தேன். அப்போவும் டிஸ்பிளேங்கிறது டெட்டில் தான் இருந்துருந்துச்சு. அப்போ அந்த டிவிக்கு கண்டிப்பாக பேனல், அதாவது நம்ம டிஸ்பிளேங்கிறது கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும்னு அர்த்தம். பேனல் கம்ப்ளீட்டாக டெட் ஆகிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு இருக்க சிகேவி லைன்ஸை கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். அதில் வந்து 30 வோல்ட் ஜென்ரேட்டாக தான் பார்த்துக்கிடுவோம். ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா கட் பண்ண லேயர்ஸை மறுபடியும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்ம ரைட் சைடு இருக்க சிகேவி லைன்ஸை நம்ம கட் பண்ணி விடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம லெஃப்ட் சைடு இருக்க சிகேவி லைன்ஸை கட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ நமக்கு டிவி ஆன் பண்ணிவிட்டு நமக்குள்ள வி ஆன் பாயிண்டில் 30 வோல்ட்டுங்கிறது ஜென்ரேட் ஆகுதா நம்ம மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் இருந்த டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகலை. அதனால ஃப்ரெண்டோட எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருந்து செகண்ட்ஸில் ஒரு டிஸ்பிளே ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இப்போ போட்டுட்டு நம்ம ஒர்க் ஆக தான் பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பழைய டிஸ்பிளே ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். பாட்டம் ஸ்க்ரூலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அப்படியே திருப்பிட்டு இதுக்கு மேலே டாப் பேனல் இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, நம்ம ஃப்ரேமை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம இதே டிஸ்பிளே நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போதைக்கு நேரமும் பொறுமையும் இல்லாததுனால நம்ம வேறு டிஸ்பிளே செகண்ட்ஸில் வாங்கியிருந்துருக்கோம். அப்படியே உள்ட்டாக திருப்பிட்டு நம்ம இந்த கீழே இருக்க டீகான் போர்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் டிஸ்பிளே எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டீகான் போர்டுங்கிறது டபுள் சைட் டேப்னால கீழே விட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. கொஞ்சமாக நம்ம ஐபிஏவோ இல்லை அப்படின்னா க்ளூ ரிமூவரோ அடிச்சுட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடலாம். டீகான் போர்டை எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே டிஸ்பிளேயை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உள்ட்டாக திருப்பிக்கிடுவோம். இப்போ டிஸ்பிளேங்கிறது நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துக்கிடலாம். இதுக்கு வந்து சக்ஷன் டூல் வச்சு தான் எடுக்கணும். என்கிட்ட இப்போதைக்கு சக்ஷன் டூல் இல்லை, கடையில் இருக்குது. அதனால நான் வெறும் கை வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கலாம். ஓரமாக பத்திரமா எடுத்து வச்சுட்டு வரேன். நம்ம வாங்கிட்டு வந்த டிஸ்பிளேவை இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம செகண்ட்ஸில் வாங்கிட்டு வந்திருக்க டிஸ்பிளே இப்போ நம்ம டிவியில் போட்டுட்டு இது ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். எல்லா கார்னரும் கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டாப் பேனல் போடணும். இல்லை அப்படின்னா டிஸ்பிளேங்கிறது கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ நம்ம எல்டிவிஎஸ் கனெக்டரை மாட்டிட்டு நம்ம மதர் போர்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பவர் கூட செக் பண்ணி பார்ப்போம். இதில் பிக்சல் வருதா அப்படின்னு. பிக்சல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம டிவி அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்குள்ள மதர் போர்டை இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம கனெக்டர் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டீகான் போர்டில் இந்த கனெக்டரிங் செட் ஆகாது. அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்டர் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கனெக்டரை நமக்குள்ள போர்டில் மாட்டிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். நம்ம டிஸ்பிளே வாங்கிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலாம் செக் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து செகண்ட்ஸில் வாங்கிட்டு அந்த டிஸ்பிளே போட்டு பார்த்துருந்தேன். அப்போது எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அந்த டிஸ்பிளேவும் டெட்டில் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம வேறு டிஸ்பிளே தான் மாற்றி ஆகணும். ஓகே கைஸ், நம்ம எடுத்துகிட்டு வந்த டிவிக்கு நான் 2 டிஸ்பிளே போட்டு பார்த்துருந்தேன். அதாவது 2 பேனல் போட்டு பார்த்துருந்தேன். ரெண்டுமே ஒர்க் ஆகலை. நம்ம ஃப்ரெண்டோட எலக்ட்ரானிக் ஷாப்லையும் கேட்டு பார்த்துருந்தேன். இப்போதைக்கு ஸ்டாக் இல்லையா, நெக்ஸ்ட் வீக் வந்து வரும்னு சொல்லியிருந்திருக்காரு. அதனால இந்த டிவி அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் அவருக்கு ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ஒரு செகண்ட்ஸில் ஒரு பேனல் வாங்கி போட்டு நம்ம ரெடி பண்ணி பார்த்துருவோம். அந்த செகண்ட்ஸில் வாங்குற டிஸ்பிளேங்கிறது கண்டிப்பாக ஒரு லைன் இல்லை 2 லைன் கண்டிப்பாக கிடக்கும். அது நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு பிக்சல் வந்திருந்தால் போதும். அதுக்கப்புறம் இன்னொரு குட் நியூஸ் கைஸ் என்ன அப்படின்னா, நம்ம லோக்கலில் இருக்க எல்லா இரும்பு கடைக்கும் போயிட்டு நம்ம இது வரைக்கும் நம்ம பொருட்கள்லாம் எடுத்து நம்ம சரி பண்ணி போட்டுருந்துருப்போம். இதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போகலான்னு
சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, நம்ம பெங்களூர் சண்டே மார்க்கெட் இருக்கு, பல்லாவரம் சந்தை இருக்கு, அங்கெல்லாம் போட எனக்கு ரொம்ப நாள் ஆசை. மதுரையில் இருக்கு, மதுரை சண்டே மார்க்கெட் இருக்கு, அங்கே போட ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக நான் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சிருந்திருக்கேன். அடுத்த மாதம் நான் பெங்களூர் சண்டே மார்க்கெட் நான் போகிறேன். அங்கே எல்லாமே சூப்பர் எலக்ட்ரானிக் பொருள்லாம் அப்படி பிராண்ட் நியூ கண்டிஷனில் கிடைக்குமா, நம்ம இங்கே பார்க்காத நம்ம இரும்பு கடைக்கு வராத பொருட்கள் ஃபுல்லாகவே அங்கே பெங்களூர்ல எல்லாம் கிடைக்குமா. நான் வீடியோவில் 2-3 வீடியோவில் பார்த்துருந்தேன். அதனால நான் அங்கே போகிறேன். அதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் நான் சேர்த்து வச்சிருந்திருக்கேன். அடுத்த மாதத்துக்குள்ள நான் எப்படியாவது ஒரு அமௌண்ட் சேர்த்துட்டு அடுத்த மாதம் நான் கண்டிப்பாக நான் பெங்களூர் சண்டே மார்க்கெட் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் தெரியுற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணலாம். கட்டாயம் கிடையாது, உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் பண்ணலாம். ஓகே கைஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We thought we'd buy it and ask the price. He was third generation remote. So